சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் 44 எம்எல்ஏக்கள் ராஜினாமா என்கின்ற பேச்சுதான் தற்போது பரவலாக போய்க்கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ளன. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என தொடர்ந்து வேலை செய்து வருகிறது. அப்படி பார்க்கையில் திமுக இம்முறை வெற்றியடைய வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிகளுக்கும் 250 கோடி ஒரு அமைச்சர்களும் செலவு செய்தாக வேண்டிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களுக்கு இம்முறை வாய்ப்பு வழங்க வேண்டுமென்றால் அவர்கள் தொகுதிகளில் அவர்கள் 250 கோடி வரை செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு யார் செய்கிறார்கள், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா ஊழல்வாதிகளா என்பதெல்லாம் திமுக பார்க்காது. தொடர்ந்து அவர்கள் பணத்தை வழங்கி வெற்றியடைய முன்வருவோருக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தற்போது திமுகவுக்கு முந்தைய தேர்தல் போல இம்முறை கிடையாது. இம்முறை தாவேகா என்ற புதிய கட்சி உதயமாகியுள்ளது. மேலும் 4 முனை போட்டி என்பது தற்போது நிலவி வருகிறது. தொடர்ந்து தாவேகா விஜய் அவர்கள் தனது கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டே வருகிறார். செங்கோட்டையன் இணைந்ததிலிருந்து தொடர்ந்து தாவேகாவின் பலம் அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. கொங்கு மண்டலத்திலும் சரி, அனைத்து பகுதியிலும் 40% ஓட்டுகளை தாவேகா பெறும் என்று தற்போது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சரானால் கண்டிப்பாக கூட்டணியில் ஆட்சி அமைப்பார் எனவும், அவ்வாறு கூட்டணியில் ஆட்சி அமைத்தால் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பார் என்றும் தற்போது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அவ்வாறு அவர் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட இல்லாமல் திமுக போய்விடும் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனால் திமுகவுக்கு செலவு செய்ய முக்கியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இம்முறை தேர்தலில் நிற்க வைக்கலாம் என்கின்ற முடிவுக்கு திமுக தலைமை வந்ததாகவும், அதனால் தொடர்ந்து இதற்கான வேலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. மேலும் 2026 தேர்தலில் திமுக தோற்றுவிட்டால் கண்டிப்பாக இக்கட்சியே இல்லாமல் உடைந்து அதிமுக எவ்வாறு சிதறியதோ அதே போலதான் திமுகவும் சிதறும் என்கின்ற தகவலும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அவசர ஆலோசனையில் ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளதாகவும், அண்ணா அறிவாலயத்தில் பதற்றம் நிலவுவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை ஸ்டாலின் தோற்றுவிட்டால் என்ன நடக்கும்? திமுகவின் சகாப்தம் முடியுமா முடியாதா? அவங்க கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க.